உசுருக்கு ஒரு ஆபத்துல நாங்களாம் கடல் மேலே ஓடுவோம்டா கொய்யான்னு கரூர்ல இருந்து விஜய் ஓடினாரு. அவருடைய வம்சாவளி இல்லையா, அவருடைய வகைராக்கள் இல்லையா, வழக்குன்னு தெரிச்சிட்டாங்க. நான் சாட்டா மாமா பையில அங்கே ஆம்பளைத்தனெல்லாம் காட்ட முடியலன்னு நீ எப்போ எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். நீ எப்படியும் அடி வாங்கினாலும் அடி வாங்கலாம் தான் வந்து இங்கே உன்னோட வீடியோவில் சொல்லுவேன். ஏன்னா யாரோ உண்மையாக அங்கே பேசினவங்க யாரோ வந்து வீடியோ போட மாட்டாங்க. தப்பு யார் மேலே இருக்குது அதெல்லாம் பார்த்து வீடியோ போட மாட்டேன். எவன் அடி வாங்கினானோ, எவன் சூத்து மேலே உத வாங்கினானோ அவன் தான் வந்து நான் அடி வாங்கலை, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு வந்து வீடியோ போடுறவன் அவன் தான். இதுலேருந்தே தெரியும் எங்களுக்கு நீ வந்து வீடியோ போடுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ ஒரு ஆம்பளை இருந்தால் அங்கேயே தில்லா வந்து பேசுகிறலாம், அங்கே உன்னால் பேசுனா வாயிலே மிதிப்பானுங்க. நான் தான் சொன்னேன்ல, இனிமேட்லேருந்து உன்னெல்லாம் விட்டுலாம் வைக்க மாட்டாங்க. எங்கெங்க நீ பார்க்குறாங்களோ, எங்கெங்க உங்க நீ பேசுறியோ பேசு, வாயில் செருப்பை கைட்டி அடிக்கிறானுங்களா இல்லையா மட்டும் பாடுறா மாமா பையில. நீ எல்லாம் ஒரு பொறப்பு. ஆத்தாவும் அப்பா உன்னெல்லாம் ஒழுங்காக பேத்துருந்தானா இவங்களாம் ஒழுங்காக பேச்சு வரும். நீயே தானே சொல்லிக்கிற என்னெல்லாம் தண்ணி தெளித்து விட்டுக்கிறாங்க, நான்லாம் கேடு கட்டவன் அப்படி நீயே தான் சொல்லிக்கிற. கரெக்டு தான், நீ கேடு கட்டவன் தான். அந்த கேடு கட்ட நான் எங்களுக்கு என்ன பேச்சு? நீ நாயே, நீ என்ன கற்று நீ என்ன வேணா பண்ணு. மயிரில் இந்த மயிரை கூட உன்னால் பிடுங்க முடியாதா பண்ணுறா. ஆம்பளையா அங்கே பேசுறதை விட்டான் எச்சக்கலை நாய். வெளியே வந்தவொடனே காரில் கோடு போட்டா கீச்சிடுவேன், வெளியே ஆள் வந்தா எல்லாரும் ஓட்டாங்கன்னு நாயை நீ தாண்டா ஓடிட்ட.